வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போட்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் மறக்காமல் ரெசிபீஸ் நீங்கள் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது மற்றவங்களுக்கும் செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். வாங்க அது செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 அப்பளம் எடுத்துருக்கிறேன். அப்பளத்தை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருக்கிறேன். அது எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, கையில் கிள்ளி போட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஆயில் சூடாகவும் நாம் இந்த அப்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாம் பொரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு இதில் தான் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம், இதிலே தான் நாம் தாளிப்பெல்லாம் சேர்த்த போகிறோம். அதே ஆயில் கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரும், கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பல் வெள்ளை பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் மாறி அதுக்கப்புறம் அதோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி அதையும் போட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. சால்ட்டு போடுறது எதுக்குன்னா சீக்கிரம் வணங்குறதுக்கு தான். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அது பாருங்கள் நல்லா வணங்கட்டும். அதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நாம் மசாலா சேர்த்திடலாம். ஆனால் இந்த குழம்பு டக்குன்னு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். நம்ம வீட்டில் காய் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம இது செஞ்சு எடுத்துடலாம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அப்பளம் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நான்வெஜ் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பச்சை வாசனையெல்லாம் நல்லா மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்துக்கெல்லாம் மேலே கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கணும். இந்த எக்கரை அப்படி வேண்டாம், கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அப்பளம் அதுக்குள்ளே போடும்போது அப்பளம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். அதுக்கு தான் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. சால்ட்டு நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்பளத்தில் சால்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் வணக்கும் போதும் சால்ட்டு போட்டிருக்கோம், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அப்பளத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் உங்களுக்கு அப்பளம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாம் சாப்பிட்லாம். பாய்.